ஹாய்ங்க, குட் ஈவினிங். இன்னைக்கு தேர்டு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆன்சர் கீயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை கொஷின் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி தப்பான கொஷின் வந்துட்டு எது, அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நான் கொஷின் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு அட்டன் பண்ணேன். என்ன அப்படின்னா ஒரு 5 டெஸ்ட்டு மட்டும்தான் நான் ரெகுலராக போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் ரெகுலராக போய் அட்டன் பண்ண முடியலை. ஏன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி கூட இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணி இன்றைக்கான டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணி நான் கேட்குறப்ப வந்துட்டு அவங்க ஃபோனே எடுக்கவே இல்லை. ஒரு கொஷின் பேப்பருக்காக இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த தடவை நான் வந்துட்டு என்ன வேலை இருந்தாலுமே போயிட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறேன். அதே மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கொஷின் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். இந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் வந்துட்டு டிலே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு 10 கொஷின் வந்துட்டு ஒரு தடவை போடுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கும், அதை முடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு 20 கொஷின் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே வந்துட்டு உங்களால் வந்துட்டு இந்த 125 கொஷின் வந்துட்டு போட முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்துட்டு டைம் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு எழுதி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை படித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் A3 புக்குக்கு வரணும். ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நேற்று வந்துட்டு தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாள் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு கொஷின் கூட வெளியிலேருந்து வரல. எல்லாமே ஸ்கூல் தமிழ் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் தமிழ் புக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் A3 ஷீட்டுக்கு வரணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட்டு நடந்துச்சோ அந்த டாபிக் எல்லாம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து போய் படிப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் படிக்கிறப்பையும் வந்து என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். அதே மாதிரி சில இது வந்துட்டு நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா அந்த டாபிக் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு எந்த இடத்துல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ப்ளஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் அதை ரெண்டுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு அந்த டாபிக் எடுத்துகிட்டு வேகமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த 21 டெஸ்ட்லேயே வந்துட்டு நீங்கள் தமிழும் மேக்ஸும் வந்துட்டு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஜிகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் தமிழும் மேக்ஸும் திரும்ப எடுத்து உட்காந்து படிக்க முடியாது. நம்மளுக்கு அந்த டைமும் இருக்காது. ஏன்னா ஜிகேங்கிறது வந்துட்டு ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு கவர் ஆக மாட்டோம் இருக்கும். அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த டயத்துக்குள்ளேயே வந்துட்டு தமிழும் மேக்ஸும் வந்துட்டு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும் இல்லை ஏதாவது ஒரு டாபிக் தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்கே படிக்கணுங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 4th டெஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நம்ம வந்துட்டு ஏற்கனவே 3rd டெஸ்ட்டில் வந்துட்டு எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அதிலே கவர் ஆயிரும். அடுத்து வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி. இது எங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 7th தமிழ் புக்கில் 2nd டேர்மில் கவர் ஆகும். நீங்கள் வந்து இந்த 42 இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு உரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் வந்துட்டு அறிஞ்சல் பொருள் தருகன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்துட்டு அந்த பாட்டுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ 10th புக்கில் வந்துட்டு 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், வயல், வண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே பொருள் வந்துட்டு பல இதை வந்துட்டு குறிக்கிற மாட்டம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு தேடி எடுத்து படிங்க. அதே மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னா இப்போ வந்துட்டு பூவின் நிலைகள் வந்துட்டு 7ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் வந்துட்டு மலர், அலர்,
வீண் கொடுத்துட்டு ஃபோர்த் ஒன் வந்துட்டு தண்டு தாள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அது பொருந்தாதது வந்துட்டு அந்த தண்டு தாள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். இதுதான் வந்துட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிதல். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து எங்கே கவர் ஆகும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 6th ஃபஸ்ட்டு டேர்மில் கவர் ஆகும். அதே மாதிரி 7th ஃபஸ்ட்டு டேர்மில் வந்துட்டு கவர் ஆகும். வந்துட்டு ஸ்கூல் புக்கை படிங்க, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். ஏஜ் ப்ராப்ளம் சம்ஸ் வந்துட்டு டோட்டலாகவே ஒரு 15 சம்ஸ் தான் இருக்கும். அந்த 15லேருந்து தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இது வந்துட்டு நீங்கள் சுரேஷில் போனாலே வந்துட்டு சுதர்சன் சார் வந்துட்டு நடத்தியிருப்பார். இல்லை நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு அகாடமியில் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2 டாப்பிக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ அந்த சுரேஷ் புக்கு வந்துட்டு பிடிஎஃபாக கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு பிரித்தெழுதுக அப்புறம் சேர்த்தெழுதுகளெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தப்பு இருக்குது. சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமைன்னு வரணும். அதே மாதிரி தன்னாடு தன் ப்ளஸ் நாடுன்னு வரும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கெலாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அதில் இருக்கிறது மட்டுமே படிக்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அது என்னங்கிறத ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.